அடிபொலி! தமிழக வரலாற்றிலேயே இப்படி ஒரு பட்ஜெட்ட யாருமே அறிவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தரமா முதல் பட்ஜெட்லேயே சிக்ஸர் அடிச்சிட்டாரு நம்முடைய அண்ணன் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள். அதுவும் குறிப்பா அந்த கல்வித்துறையில மிகப்பெரிய ஒரு புரட்சியே பண்ணியிருக்காரு மனுஷன். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்த குடுத்துச்சு. அதாவது இதுவரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயம். நாம இதெல்லாம் வந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நெனச்ச ஒரு திட்டங்கள். ஸோ என்னென்ன அறிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஓகேவா? அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் 2026 சட்டமன்றத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பயங்கரமான எதிர்பார்ப்பு. அதாவது தமிழக அமைச்சரவையில தமிழக வெற்றி கழகம் பங்கேற்று, அதாவது முதலமைச்சர் விஜய் தலைமையில முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர். ஸோ அதனால நாடே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு. என்னென்ன திட்டங்கள முதல் பட்ஜெட் தொடர்ல நம்முடைய முதலமைச்சர் அறிவிப்பார் அப்படின்னு மக்கள்லாம் பயங்கர ஒரு எதிர்பார்ப்புல பார்த்துட்டு இருந்தாங்க. அதிலும் கூடுதலா என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நேத்து தான் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள கைது பண்ணி நைட்டு தான் விடுவிச்சிருக்காங்க. அதனால எதிர்க்கட்சியில வேற பயங்கரமா ஒரு ரணகளத்துல ஈடுபடுவாய்ங்க. சம்பவம் நடக்க போகுது இன்னைக்கு சட்டமன்றத்தில அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த மாரி சம்பவங்கள் எதுவும் நடைபெறல. இன்னைக்கு எதிரெதிர் துருவலங்க முதலமைச்சர் விஜய் அவர்களும், உதயநிதி அவர்களும் அமர்ந்திருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர்ங்கிறனால இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க நிதியமைச்சருடைய அந்த பட்ஜெட் வாசிப்பு மட்டும் தான் நடைபெற்றது. ஸோ அதனால இந்த எதிரெதிர் துருவங்களா இருக்கக்கூடியவங்க பேச்சுவார்த்தை நடைபெறாதனால சம்பவங்கள் நாம நெனச்ச அந்த சம்பவங்கள் நடைபெறல. நாளைக்கு இருக்கு. இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பட்ஜெட்ட மட்டும் வாசிச்சு முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேலான கேள்வி கணைகள்லாம் நாளைக்கு தான் ஆரம்பமாகும். அதனால நாம நெனச்சது நாளைக்கு நடைபெறும். ஓகேவா? இன்னைக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மனுஷன் அப்படி வச்சு செஞ்சு விட்டாப்புல. திட்டங்கள ஃபுல்லா அறிவிச்சிட்டாப்புல. ஸோ அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எனக்கு அதாவது ரொம்ப திட்டங்கள் இருக்கு. நெறைய அறிவிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம பேசணும் அப்படின்னா, அதுக்கு பல மணி நேரம் ஆகும். ஓகேவா? எனக்கு பிடிச்சது முக்கியமான மெயினான அந்த திட்டங்கள மட்டும் நான் இதில பேசலாம்னு நெனைக்கிறேன். அதில முக்கியமா கல்வித்துறையும், விளையாட்டுத்துறையிலும் ரொம்ப முக்கியமா ஒரு பங்களிப்பு அளிச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதாவது எனக்கு எத்தனை கோடி ரூவா செலவு பண்ணாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வித்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துருக்காரு. முதல்ல அதுக்கு ஒரு சல்யூட் முதலமைச்சருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அரசாங்க பள்ளிகள நவீனமயமாக்குறதுக்கு ரூ. 2132 கோடி நிதி ஒதுக்கியிருக்காய்ங்க. அதாவது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாமளும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன் தான். அதாவது பிரைவேட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் நடத்தக்கூடியது. அங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபெசிலிட்டியா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபா மாணவர்கள் படிப்பாங்க. ஒரு பாத்ரூம்லாம் அவ்வளோ கிளீனா இருக்கும். ஆனா நம்ம ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய கவர்மெண்ட் பள்ளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் பயங்கரமா இருக்கும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா, மாணவர் படிச்சுட்டு இருக்கும் தலையிலேயே இடிஞ்சு விழுற மாரி தான் இருக்கும். பாத்ரூம்லாம் போக முடியாது. அவ்வளோக்குள்ள இதா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அரசாங்க பள்ளிகளை யாருப்பா மாத்த வருவா? இதெல்லாம் ஒரு நவீனமயமாக்குறதுக்கு ஒரு ஒரு யாராவது வரமாட்டாங்களா? அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். நான் இருக்கேன்யா, வந்து பண்றேன்யா அப்படிங்கிற மாரி வந்தாரு பாருங்க என்ன. அறிவிச்சாருங்க. நவீனமயமாக்கணும் அரசாங்க பள்ளிகள. வெரி, 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 வெரி குட்டா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதலா அதாவது அரசாங்க பள்ளியில பார்த்தீங்கன்னா, சூப்பர் கிளீன், சூப்பர் கேம்பஸ் அப்படின்னு அதுக்கு தனியா ஒரு ரூ. 136 கோடி. சிறப்பா அதாவது அரசாங்க பள்ளிகளுக்குன்னே சிறப்பா பண்ணாரு பாருங்க. இதுதானேய்யா மாற்றம். இதுதானேய்யா நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாரி இப்ப நம்மளுக்கு தோணுது. நாம இப்படி படிக்கும்போதெல்லாம் இப்படி ஒரு முதலமைச்சர் வரலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் நமக்கு வருது. இதுல கூடுதலா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னு பாருங்க. அதான் மெயின் பாயிண்ட். அதாவது இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதாவது இந்த மிதிவண்டியெல்லாம் குடுத்தாங்க சைக்கிள். அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது கலரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அத நம்ம ஓட்டிட்டு போனாலே எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஃப்ரீயா குடுத்த சைக்கிள், ஃப்ரீயா குடுத்த சைக்கிள் அப்படின்னே கிண்டல் பண்ற மாரி தான் அந்த சைக்கிளுடைய தரமே இருக்கும். அத வந்து ஆனா பயன்பட்டுச்சு. அது தப்பு கிடையாது. அது குறை சொல்லல. இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இருக்கும். அத பார்க்கும்போது ஓட்டிட்டு போறதுக்கு. இப்போ அதுக்கு வந்து சீர்படுத்துற மாரி நவீன சைக்கிள். அதாவது ஹெல்மெட்டுடன் கூடிய அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிற மாரி நவீனமான சைக்கிள் வழங்கப்படும் அப்படின்ட்டு நம்முடைய பட்ஜெட் அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் ஒரு குட் நியூஸ். ரொம்ப வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. 11ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களுக்கு குடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. உங்க முதல்வர் ஓட்டு போட்டீங்கல்ல, நீங்க சொல்லி தானே ஓட்டு போட்டாங்க அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்கல்ல. இன்னைக்கு உங்களுக்கு தான் அந்த கிரெடிட் வந்து கிடைக்குது. இன்னும் நெறைய பண்ணுவார் நம்முடைய முதலமைச்சர். வெயிட் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பள்ளிகள்ல இன்னும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஸ்போர்ட்ஸ் விளையாட விடவே மாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, வாரத்தில 2 பீரியட் தான் பிடி பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த பிடி பீரியட்லயும் மேத்ஸ் டீச்சர் யாராவது ஸ்பெஷல் கிளாஸ்னு வாங்கிட்டு போயிருவாய்ங்க. ஸோ அதனால ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் ஈடுபடாத முடியாத ஒரு நிலைமை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அத உடைக்கிற மாரி அப்பலாம் இருக்கக்கூடாது. ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் குடுக்கணும். அதனால இனிமேல் எல்லா நாட்களும் பிடி பீரியட் உண்டு. அதாவது நம்முடைய சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி பீரியட் பிடி பீரியட் தான் அப்படின்ட்டு அத கட்டாயமா நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து யாருக்குமே ஆதரவு சொன்னது தான். அத ரொம்ப வந்து வரவேற்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா ஏட்டு சுரைக்காய் மட்டுமே கறிக்கு உதவாதுங்க.
இப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு மாதிரி திறமை இருக்கும். ஒருத்தவங்க வந்து படிப்புல திறமையா இருப்பாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல திறமையா இருப்பாங்க. மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் எல்லா மாணவருக்கும் நம்ம மனசுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஒரு ஊக்கத்த குடுக்கணும். ஏன்னா, நமக்கு வந்து போதைப் பொருள் பக்கம் போகாம இருக்கணும். போதையில அந்த மாரி தப்பான எண்ணங்கள்ல போகாம இருக்கணும்னா, அவன் முதல்ல ஒரு விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டான் அப்படின்னாலே, அவன் வந்து மைண்டே வேற மாதிரி ஆயிரும். ஸோ, அதனால ஒரு விளையாட்டு துறைக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்குற மாரி பிடி பீரியட் எல்லா நாளுமே வைக்கணும்னு சொன்னது நான் வந்து சிறப்பா பார்க்குறேன். அதில முக்கியமா ஒலிம்பிக்ல நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு மெடல் அடிக்கணும். ஒலிம்பிக்னா சிறப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பயிற்சி குடுக்கணும். அப்படிங்கிறதுல ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மையங்களுக்காக ரூ. 50,00,00,000 நிதிய ஒதுக்கியிருக்காரு. ஸோ, அதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு வியந்து பார்க்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி விளையாட்டுத் துறையில இருந்த அமைச்சர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன ஆட்சியில, அதாவது இங்க வந்துட்டு மாணவர்கள ஊக்கப்படுத்துறதுக்கு இப்படி ஏதாவது பண்ணா பரவால்ல. அத விட்டுட்டு யாரோ ஒருத்தங்க வந்து விரும்புனாங்க அப்படிங்கிற பேர்ல கார் ரேஸ் எத்தன கோடி ரூவா? ரூ. 40,00,00,000 மேல வந்து பார்த்தீங்கன்னா, கார் ரேஸ் இங்க வந்து செலவு பண்ணி நடத்துனாய்ங்க. ஏங்க நம்ம நாட்டில கார் ரேஸ் பண்றது தப்பு கிடையாது. ஆனா, நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து இந்த விளையாட்டுத் துறையில மேம்படுத்த வேண்டியது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. மாணவர்கள் எவ்வளோக்குள்ள விளையாட்டுத் துறையில் நல்லா அந்த சிறப்பா செயல்படுற மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லாம, சிறப்பு பயிற்சிகள் கொடுக்க முடியாம இன்னும் பின்தங்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன கோல்டு மெடல் நாம கோல்டு மெடல் அடிச்சோமா, ஒரு கோல்டாவது வந்துட்டான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தான் நம்முடைய இந்திய மாணவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்ல அதனால நம்ம வந்து சிறப்பா மேம்படுத்துற மாதிரி விளையாட்டுத் துறையில அந்த ஆக்கப்பூர்வமா செயல்படுங்க. அந்த பணத்த வந்து ஆக்கப்பூர்வ நிதிய அதுக்காண்டி செலவு பண்ணணும். அத விட்டுட்டு கார் ரேஸ் நடத்துறாங்களாம், கார் ரேஸ். ஸோ, ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் சொல்லிட்டே இருந்தாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா முதலமைச்சர் விஜய் அத முன்னெடுத்து எல்லாம் சிறப்பா பண்றாய்ங்க. அதான் பார்க்கறதுக்கு நம்மள அவ்வளவுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. கல்வித்துறையிலும், விளையாட்டுத் துறையிலும் நல்ல ஒரு மாற்றத்த கொண்டு வந்திருக்காய்ங்க. உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். ஸோ, அதுக்காக பார்த்தீங்கன்னா, 5000 அங்கன்வாடி மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தான். அதே மாரி தங்கும் விடுதிகள். யாருக்குமே நம்ம இதில வந்து பார்த்தீங்கன்னா, தங்கும் விடுதிகள் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது சீர்மிகு தங்கும் விடுதிகளா, அதாவது 9ஆம் கிளாஸ் டூ 12ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா, உணவுடன் சேர்த்து உறைவிட பள்ளிகள் மாரி தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதுரையில சிறப்பு சட்டக் கல்லூரி அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம வரவேற்கிறோம். என்னப்பா இந்த மாரி விஷயங்களே அறிவிச்சிட்டு இருக்கியே, மெயினான மேட்டருக்கு வாயா. அதாவது ரூ. 2,500 குடுக்கன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அறிவிச்சிருக்காரா இல்லையா? அப்படிங்கிறது தான் நெறைய பெண்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணணும். இந்த கூட்டத்தொடர்ல ரூ. 2,500 அறிவிக்கப்படவில்லை. குடும்பத் தலைவிகளுக்கு ரூ. 2,500ங்கிறது எனக்கு தெரிஞ்சு அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தான் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராசஸ். நிதி அதுக்கு அதிகமா தேவைப்படும். இப்ப ஏற்கனவே திமுக வலிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆனா, உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான நியூஸ் குடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சீர்திட்டம். அதாவது பெண்கள் கல்யாணமாகி போகும்போது, அவங்களுடைய தங்கைமார்கள் கல்யாணமாகும்போது 8 கிராம் தங்க நாணயமும், பட்டு புடவையும் குடுக்கன்னு சொன்னார்ல, அத அறிவிச்சுட்டாங்க. ஓகேவா? அது இனிமேல் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் 1 கிராம் குடுக்க சொன்னது, அத வந்து அறிவிச்சுட்டாங்க. அத வந்து செயல்படுத்த போறாங்க இப்போ. அதே மாரி இந்த அண்ணன் சீர்திட்டமும் அறிவிச்சுட்டாரு. ஓகேவா? என்ஜாய் பண்ணுங்க. அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணிருவாருங்க. அதனால கவலையே பட வேண்டாம். ஏன்னா, அவர் வந்து ஒரு சொல்ட்டாருன்னா, அத திரும்ப திரும்ப சொன்னாரு அவருடைய தேர்தல் வாக்குறுதில. நான் வந்து மத்தவங்கள மாதிரி செய்ய முடியாத அதெல்லாம் நான் அறிவிக்க மாட்டேன். என்னால என்ன செய்ய முடியுமோ அதான் அறிவிப்பேன். நான் அறிவிச்சத கண்டிப்பா செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த ரூ. 2,500 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு தெரியும். திமுகலாம் பார்த்தீங்கன்னா, கடைசியா தான் குடுத்தாங்க. இவரு அந்த அளவுக்குலாம் போமாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் டைம் எடுத்துக்கிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு தெரியுது. ஆனா கரெக்ட்டா நம்மளால சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா அறிவிச்சுருவாரு. ஆனா முதல் பட்ஜெட் கூட்டத்துல 2,500ங்கிறது உண்மையிலே அவங்களுக்கு வந்து கூடுதலான ஒரு பணிச்சுமை. அவங்களுக்கு நெறைய திட்டங்கள், நல்ல திட்டங்கள பண்ணணும். ஸோ, அதனால அது மட்டும் இந்த அறிவிப்புல இல்ல. ஏன்னா, அது நெறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க. ரூ. 2,500 குடுத்தாருன்னு சொன்னாரா? குடுக்காரா? இல்லையான்னு. ஏன்னா எதிர்க்கட்சியில அத வச்சு தான் ஒரு அரசியல பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அவங்கலாம் பெரிய யோக்கியவாதி. அவங்கலாம் என்ன பண்ணாங்க நம்ம தான் பார்த்துட்டு இருந்தோமே. இப்போ அடுத்தா பார்க்க போறது என்ன கேட்டீங்கன்னா, போக்குவரத்து துறையில 1000 மின்சார பேருந்துகள் இயக்க போறாங்க. அதுலயும் ஃபுல்லாவே ஏசி வசதியும் கூடிய மின்சார பேருந்துகள். அதாவது எல்லா மக்களுமே ஏசி பஸ்ல போட்டுமே. ஏன்னா காசு அதிகமா குடுத்தா ஏசி பஸ்ல அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஏசி பஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா குறைவான எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கட்டணத்திலேயே. அதாவது ஏசி பஸ்னா கூடுதல் கட்டணம் இருக்கலாம் அப்படிலாம் இருக்க போறது கிடையாது. ஸோ, அதையும் நடைமுறைப்படுத்த போறாரு. என்ன இந்த இலவச இந்த பயணிக்கிறது மகளிருக்கு இலவசம்னாரே, அதுவும் பார்த்தீங்கன்னா இதில அறிவிக்கப்படல. அதுவும் அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தான் வரப்போகுது. ஸோ, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா நான் பார்த்து வியந்தது, இதுவரைக்கும் யாரும் இப்படி அறிவிச்சதே கிடையாதேப்பா அப்படின்னு நம்ம யோசிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருநங்கைகளுக்கு முக்கியத்துவம் குடுக்குற மாரி, அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மள மாதிரி உயிருள்ள ஒரு ஜடம் தான் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குற மாரி, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, மாவட்டத்துங்கள்ல தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும்னு ஒரு திட்டத்த அறிவிச்சிருக்காருங்க. ஸோ, எனக்கு அது வந்து வியந்து பார்த்தேன். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அரசாங்கமும் இப்படி திருநங்கைகளுக்குன்னு தனியா ஒரு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும்னு அவங்க அறிவிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். அந்த மனசு நம்ம பாராட்டியே தீரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது,
அந்த பனைமர தொழில் இருக்குல்ல, அதுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குற மாரி, அத மேம்படுத்துற மாரி, அதனுடைய உற்பத்தியில வரக்கூடிய அந்த பொருட்களுக்கு அதிகமான விலை வைத்து அத மேம்படுத்தணும். பனைத்தொழில மேம்படுத்துறமாணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே பார்த்து தனியா நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது ஒரு திட்டமா அறிவிச்சிருக்காங்க. பனை மேம்பாட்டுக் கழகம். அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கான விஷயம். பனை மரங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாது. அதனால ரொம்ப ஒரு பயன் இருக்கு. அத நம்ம வந்து அந்த தொழில ஊக்கப்படுத்துற முறையில முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறது நல்ல விஷயம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சமூக நீதி பார்வையில பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிறுபான்மை மக்கள் குடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா, அது தொடரும். அதே மாரி சிறுபான்மையினர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹஜ் பயணத்துக்கு போவாங்கல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மானியம் வந்து பார்த்தீங்கன்னா, 25,000 குடுத்துருந்தாங்க. இப்ப அது 35,000 அத வந்து அதிகரிச்சிருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிறுபான்மையர் மகளிர் கடன் வந்து குடுப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,00,000 அதையும் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதே மாரி கிறிஸ்துவ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லறை தோட்டம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொண்டாடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஸ்பெஷலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மானியத்த ஒதுக்கியிருக்காங்க. நிதிய ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் சிறுபான்மையினர் மக்களுக்காக முன்னிலைப்படுத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது தான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்து சமய அறநிலையத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா, 3000 திருக்கோயிலுக்கு மேல நம்ம திருப்பணிகளை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு சுத்தமான குடிநீர், அப்புறம் அந்த டாய்லெட் வசதி, அப்புறம் குளிக்கிற வசதி. இதையும் பார்த்தீங்கன்னா, சிறப்பா நம்ம பண்ணி குடுக்கணும். அது தரமான அளவுல நம்ம செஞ்சு குடுப்போம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதாவது மக்கள் வரக்கூடிய கோயிலுக்குன்னு வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கார் பார்க்கிங் வசதிலாம் அது 2ஆம் பட்சம். முதல்ல அடிப்படை வசதிய ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பா பண்ணி குடுங்க. மக்கள் வரவேற்பாங்க. அதான் நம்ம நெனச்சது. அத சிறப்பா பண்ணுவேன்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சமூக நீதித்துறை. அதில பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர், பழங்குடியினர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்த பெருக்குற மாரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் பயிற்சி குடுக்குறது, அதில பார்த்தீங்கன்னா சலுகைகள், அப்புறம் மாணவர்கள் படிச்சு மேல வர்றதுக்கு அதில பார்த்தீங்கன்னா சிறப்பு சலுகைன்னு அதுக்கு தனியா ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே இது வந்து பார்த்தீங்கன்னா, முந்தைய ஆட்சி காலத்தில இருந்துச்சு. இப்ப இது கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணியிருக்காரு நம்முடைய முதலமைச்சர். ஸோ அதே மாரி இந்த மீனவ மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து மீன் தடை காலத்தில அவங்களுக்கு வந்து குடுக்கப்பட்ட அந்த ரூ. 6,000ங்கிறது ரூ. 7,000 மாத்தி அறிவிச்சிருக்காரு. ஸோ அப்படி அந்த மீனவ சமுதாய மக்களுக்கும் நெறைய திட்டங்கள அறிவிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. செம்மறியாடுகள் அதாவது பார்த்தீங்கன்னா, 5 செம்மறியாடுகள், இல்ல வெள்ளாடுகள் அத வச்சு கால்நடை வளர்ப்பு திட்டம் அப்படிங்கிற பேர்ல அது வேற ஒரு திட்டத்த அறிவிச்சிருக்காரு. ஸோ இப்படி சொல்லிட்டே போலாங்க. ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியா ஏகப்பட்ட அறிவிப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் கோர்வையா நம்மளால சொல்ல முடியாது. அது சொல்லணும்னா நம்ம அப்படியே எழுதி வச்சுட்டு அப்படியே பார்த்து உட்காந்து மணிக்கணக்காகும். அப்படி தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்ப நான் அறிவிச்ச திட்டங்கள்லாம் நமக்கு பச்சக்குன்னு திட்டங்கள் மைண்ட்ல ஒட்டும்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நமக்கு சொல்லணும், அத பத்தி பேசணும் அப்படின்னு தோணுன திட்டங்கள் தான். ஸோ உங்களுக்கும் நெறைய திட்டங்கள் தோணலாம். ஸோ நான் மிஸ் பண்ணியிருப்பேன் நெறைய திட்டங்கள. ஸோ அது என்னென்ன உங்களுக்கு பிடிச்ச திட்டங்கள முதலமைச்சர் விஜய்ல அறிவிச்சதுல அப்படின்னு தோன்றத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறமா இப்போ பட்ஜெட் குடுத்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகள் ஃபுல்லா உட்காந்துட்டு இத விமர்சனம் பண்ணி கதறுவாய்ங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நம்முடைய வீடியோக்கள் அடுத்த கட்டமா வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.